ஸ்ரீலங்காவில் நடைமுறையில் உள்ள மிகவும் மோசமான சட்டமாக கருதப்படும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பல வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் பெயர் விபரங்கள் அடங்கிய பட்டியல் ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த பட்டியலை மைத்திரி ரணில் தலைமையிலான ஸ்ரீலங்காவின் தற்போதைய தேசிய அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென வலியுறுத்தியுள்ள சிவில் சமூக மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் அரசாங்கம் இதனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த பட்டியலை நிராகரிப்பதாகவே கருதப்படும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். அத்துடன் வெளியாகியுள்ள பெயர் விவரங்கள் அடங்கிய பட்டியலை நிராகரிப்பது என்றால் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்டகாலமாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் உத்தியோகபூர்வ பட்டியலை மைத்திரி ரணில் தலைமையிலான தேசிய அரசாங்கம் வெளியிட வேண்டுமெனவும் அந்த செயற்பாட்டாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு வழக்கு தொடரப்படாது தடுத்து வைக்கப்பட்டுள்ள 84 பேரினது விபரங்கள் வெளியாகியிருக்கின்றன. லயன் ஏர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியமை, MI-24 ரக ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தியமை, பயணிகள் பஸ்கள் மீது குண்டு தாக்குதல் நடத்தியமை, பொது இடங்களில் தாக்குதல் நடத்தியமை, அவற்றுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர்களை இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக மைத்திரி ரணில் தலைமையிலான ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இவர்களில் 70 பேர் மீது இதுவரை எந்தவித வழக்குகளும் தொடரப்படாது உள்ளதும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாகும். ஸ்ரீலங்காவின் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் லக்ஷ்மன் கதிர்காமர் படுகொலை, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவை கொலை செய்ய முயற்சித்த குற்றச்சாட்டு, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா மற்றும் அரசின் முக்கிய பிரமுகர்களை இலக்கு வைத்து தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்த உதவிய குற்றச்சாட்டுகள், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் பாதுகாப்பு செயலாளர் உள்ளிட்டவர்களை இலக்கு வைத்து தற்கொலை தாக்குதல் நடத்த உதவிய குற்றச்சாட்டுகள், முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா மீதான தற்கொலை குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டு உள்ளிட்ட பல சம்பவங்களுடன் தொடர்பு படுத்தி இந்த தமிழ் அரசியல் கைதிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் கொழும்பு மேகசின், வெளிக்கடை, அனுராதபுரம் உள்ளிட்ட பல சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கத்தின் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உண்மையில் வெளியாகியிருக்கும் இந்த பட்டியல் தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக கடந்த காலங்களில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பில் சரியான எண்ணிக்கையினை அரசாங்கம் இதுவரை உத்தியோகபூர்வமாக வெளியிடவில்லை. எனினும் மாறி மாறி ஸ்ரீலங்காவில் ஆளும் அரசாங்கங்கள் தம்மீதான நெருக்கடிகளிலிருந்து மீள்வதற்கான எண்ணிக்கையை வெளியிட்டு வருகின்றன. இவ்வாறான சூழ்நிலையில் இந்த வார ஆரம்பத்தில் வெளியான இந்த பட்டியலை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது நிராகரித்து சரியான பட்டியலை வெளியிட வேண்டுமென சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு வழக்கு தொடராத நிலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறி அரசாங்கம் வெளியிட்டுள்ள இந்த பட்டியலை நிராகரித்துள்ள சிவில் சமூக செயற்பாட்டாளர் மாரிமுத்து சத்திவேல், வழக்கு தொடரப்பட்டுள்ளவர்கள், குற்றவாளிகளாக அறியப்பட்டவர்கள் உள்ளிட்ட அனைவரதும் பெயர்கள் அடங்கிய முழுமையான பட்டியலை வெளியிட வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். இந்த பட்டியலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற செய்தி, முதலாவதாக வழக்கு தொடராது இருக்கின்றவர்களுடைய பெயர் பட்டியல் என்று கூறப்படுகின்றது. வழக்கு அப்படி என்றால் வழக்கு தொடரப்பட்டு எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்பதும், தண்டனை கைதிகளாக எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்பதும் இங்கு வெளிவரவில்லை. சிங்கள மக்கள் மத்தியிலே அரசியல் கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டிருப்போர் தொடர்பாக ஒரு இனவாத ரீதியிலே செய்தியை கொண்டு போவதற்காக இந்த பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கின்றது என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. முழுமையான பெயர் பட்டியல் ஊடகங்களுக்கூடாக மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும். வழக்கு தொடராமல் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், வழக்கு தொடர்ந்த நிலையிலே எத்தனை பேர் நீதிமன்றங்களுக்கு முகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள், தண்டனை கைதிகள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்ற முழுமையான பெயர் பட்டியல் வர வேண்டும். அதுவே ஒரு நியாயமான உண்மையான பெயர் பட்டியலாக இருக்கும். இதே கருத்தை தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக அவர்கள் சார்பில் வாதாடி வரும் சட்டத்தரணி KV தவராசவும் வலியுறுத்தியுள்ளார். உண்மையாகவே 71 பேரா அல்லது 84 பேரா என்றது ஒரு கேள்வி ஒன்று இங்கே முன் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. அதற்கான சரியான விடை இன்னும் கிடைக்கப்படவில்லை. ஆனால் இந்த 71 பேரா அல்லது 84 பேரா என்பதிலே அவர்களுடைய எதிர்பார்ப்பு, எத்தனை பேர்கள் இதிலே தண்டிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்,
தண்டனை வழங்கப்பட்டவர்களை தவிர்த்து இப்பொழுது வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருப்பது எத்தனை பேர் இருக்கிறார்கள், அதே போன்று தண்டனையும் இல்லாமல் வழக்கு விசாரணையும் இல்லாமல் தடுத்து வைக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று 3 விதமாக இந்த இதை பிரித்து பார்க்க முடியும். அந்த 3 விதமாக உள்ளவர்கள் எத்தனை பேர் என்பதையோ 3 விதமாக உள்ள விடயங்களை இன்னும் தெளிவாக எந்த விதமான ஒரு அறிக்கையும் இல்லை என்பதுதான் தற்போதைய நிலைமை. இந்நிலையில் பாரிய குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 71 தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்கள் மட்டுமே இன்னும் தடுப்பில் உள்ளதாகவும் இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டவர்களும் மற்றும் சரணடைந்தவர்களுமாக 12,000 பேர் வரை புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளதாகவும் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்திருந்தார். பேருந்துகளில் குண்டு வைத்தவர்களும் படுகொலை குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டவர்களுமே விடுதலை செய்யப்படாது உள்ளதாகவும் தெரிவிக்கும் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்களை பயங்கரவாதிகள் என குறிப்பிட்டுள்ளதுடன் அவர்களை விடுதலை செய்ய முடியாது என்றும் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். எனினும் நீதியமைச்சரின் இந்த குற்றச்சாட்டுகளை முற்றாக நிராகரிக்கும் சட்டத்தரணி KV தவராசா குற்றவாளிகள் என நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்படாத சந்தேக நபர்களை விடுதலை செய்ய முடியாது என நீதியமைச்சர் இவ்வாறு கூற முடியும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். இங்கே முக்கியமான விடயம் என்னவென்றால் இவ்வாறு வழக்குகள் நடைபெற்று கொண்டு இருக்கும் பொழுது அண்மையிலே இந்த நாட்டின் நீதி அமைச்சர் இந்த நாட்டினுடைய நீதி அமைச்சர் ஒரு அறிக்கை ஒன்றை விட்டிருந்தால் மிகவும் ஆச்சரியமான அறிக்கை. அவர் தன்னுடைய அறிக்கையில் கூறியிருந்தார், நான் ஒரு இலக்கமாக 71 பேர்கள் மொத்தமாக இருப்பதாகவும் அவர்கள் பயங்கர தடை சட்டத்துக்கு கீழே இருப்பவர்கள் மிகவும் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டுகள் மிகவும் பாரதூரமான குற்றச்சாட்டுகள் என்றும் ஆகவே அவர்கள் விடுதலை செய்யப்பட முடியாது என்று இந்த நாட்டின் நீதி அமைச்சர் கூறுகிறார். நான் நீதி அமைச்சரைத்தான் கூறுகிறேன். யார் அந்த நீதி அமைச்சர் என்பதல்ல எங்குள்ள விடயம். இந்த நாட்டில் நீதிக்கு பொறுப்பான ஒரு அமைச்சர். அது மட்டுமின்றி அவருடைய கூற்றிலே மிகவும் பாதிப்பான விடயம் என்னவென்றால் இந்த வழக்குகள் எல்லாம் விசேட நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விசேட நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கும் வழக்குகளில் குறிப்பிட்ட சில வழக்குகளை கூறி கதிர்காமருடைய கொலை வழக்கு, பஸ்ஸுக்கு குண்டு வடித்த கொலை வழக்கு, அப்படி சில வழக்குகளுடைய அது என்ன வழக்கென்று கூறி அவ்வாறு பாரதூரமான வழக்குகளை உள்ள எதிரிகளை நாங்கள் விடுதலை செய்ய மாட்டோம் என்கிறார். ஆனால் இன்று இந்த இந்த கதிர்காமனுடைய வழக்கும் அதே போன்று பஸ் குண்டுவெடிப்பு வழக்கும் இன்று இந்த விசேட நீதிமன்றத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த வழக்குகளை நான் ஆஜராகி கொண்டிருக்கிறேன். இவ்வாறு ஒரு அறிக்கையை ஒரு நாட்டின் நீதி அமைச்சர் இவ்வாறு ஒரு அறிக்கையை விடுவாரா இருந்தால் அந்த அறிக்கை எவ்வளவு ஒரு பாதிப்பை, சட்டம் ஒழுங்குக்கு எவ்வளவு ஒரு பாதிப்பை உருவாக்கும். அதே போன்று அந்த வழக்கை விசாரணை செய்யும் நீதிபதி, இந்த மற்ற சட்டத்துறை அனைத்தையும் ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாகுமான ஒரு 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 அவருடைய அறிக்கை மிகவும் சட்ட ரீதியற்ற ஒரு பாரதம். ஆனால் அந்த அறிக்கையை பற்றி இன்று வரை எவருமே கதைக்கவில்லை. இங்கே அதாவது பாராளுமன்றத்தில் இதை பற்றி எடுத்து கதைக்க வேண்டும். அதாவது நடைமுறையிலே இது உண்மையில் என்னை பொறுத்தவரையில் சட்டத்தின் என்ன முறையில் என்னால் கூறக்கூடிய என்னவென்றால் இது நீதிமன்றத்தை அவமதிக்கும் ஒரு செயல்பாடு. நீதிமன்றத்தில் வாதாடி கொண்டிருக்கிறோம். இங்கே நீதி அமைச்சர் கூறுகிறார் இன்னென்ன குறிப்பிட்டவர்களை நாங்கள் விட மாட்டோம் என்று. இப்போ சிறுவிளைத்தனமான இது என்ன, நாங்கள் சட்டத்தின் என்ற முறையில் எங்களாலுடைய நீதிமன்றங்களில் எங்களுக்கு வாதாட முடியுமே தவிர இது மக்களுடைய இது அதாவது இது சரியா பிழையா என்பதை இது முக்கியமான ஒரு விடயம். இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அவங்க வழக்கு செய்யும்பொழுது எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. இப்பொழுது இந்த வழக்குகளை நாங்கள் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு செய்தாலும் கூட இந்த நாட்டின் ஒரு நீதி அமைச்சர் இந்த வழக்கை விட மாட்டோம் என்று சொன்னால் வழக்கு செய்வதில் என்ன பிரயோசனம் இருக்கிறது? ஆகவே அவ்வாறான சூழ்நிலையிலே அவ்வாறு நிலப்பாடு தான் இன்று அரசியல் கைதிகளுடைய நிலையிலே இருக்கிறது என்பதை நான் மிக தெளிவாக குறிக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வழக்கை செய்து கொண்டிருக்கும் பொழுது வழக்கில் அவர் குற்றவாளியாக காணப்பட்டால் தண்டனை விதிக்கப்படுவதும் அவர் நிரபரையானால் விடுதலையாக்கப்படுவதும் அது ஜனநாயக ரீதியில் நடைமுறையில் உள்ள விடயம். வெல்லுவதும் தோப்பதும் அது சாதாரணமாக நடைமுறையில் விடயம். அதை ஏற்றுக்கொள்ள தயார். ஆனால் நடந்து கொண்டு வரும் வழக்கை பற்றி விமர்சிக்கிறதுக்கு என்ன 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 உரிமை, என்ன மனிதாபிமானம் அங்கே இருக்கிறது என்பதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியமாகவும் இது ஒரு கேள்விக்குட்படுத்த வேண்டிய விடயம் என்பதை நான் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இதில் ஒன்று தெளிவாகிறது, இவருடைய மனநிலையை பார்க்கும் பொழுது இப்பொழுது ஒரு 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 நீதி அமைச்சர் அவ்வாறு கூறுகிறார்னா அந்த அரசினுடைய நீதி அமைச்சர் அவ்வாறு கூறுகிறார் என்று சொன்னால் இங்கே நல்லிணக்கமோ அல்லது நாங்கள் எதிர்பார்ப்பவையோ
சட்ட ஒழுங்கோ சட்டத்தின் முன் எல்லோரும் சமன் என்பதோ எதுவும் நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விடயமல்ல. ஸ்ரீலங்காவிற்கு கடந்த மாதம் விஜயம் மேற்கொண்டிருந்த ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் மற்றும் தீவிரவாத எதிர்ப்பு தொடர்பான சிறப்பு அறிக்கையாளர் பென் எமர்சன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக சிறையில் அழைத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டுமென வலியுறுத்தியிருந்தார். அதேவேளை பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி ஸ்ரீலங்கா இராணுவம் உட்பட முப்படையினரும் போலீசாரும் ஸ்ரீலங்காவில் தொடர்ந்தும் சட்டவிரோத கைதுகள் மற்றும் மோசமான சித்திரவதைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் கடுமையாக சாடியிருந்தார். பென் எமர்சனின் இந்த குற்றச்சாட்டுகளை முற்றாக நிராகரித்திருந்த நிலையிலேயே நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தமிழ் அரசியல் கைதிகள் பயங்கரவாதிகள் என்றும் அவர்களை விடுதலை செய்ய முடியாது என்றும் தெரிவித்திருந்தார். எவ்வாறெனினும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறி வெளியாகியுள்ள 84 பேரின் பெயர் விவரங்கள் அடங்கிய இந்த பட்டியலை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது நிராகரிக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த சிவில் சமூக செயற்பாட்டாளர்களின் கருத்தாக காணப்படுகின்றது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட பலரின் பெயர்கள் இந்த பட்டியலில் உள்ளடக்கப்படவில்லை. அதனை விடவும் வழக்கு தொடரப்பட்டவர்கள், குற்றவாளிகளாக காணப்பட்டவர்கள் மற்றும் குற்றமற்றவர்கள் என இன்னும் பலரது விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை என்பதற்கான பல சான்றுகள் இருக்கின்ற நிலையில் அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை வெளியிட வேண்டிய கடப்பாட்டில் காணப்படுகின்றது. இந்நிலையில் ஸ்ரீலங்காவின் மனித உரிமைகள் தொடர்பில் காரசாரமான கருத்துக்களை வெளியிட்ட மனித உரிமைகள் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் சிறப்பு அறிக்கையாளர் பென் எமர்சனிடம் இது தொடர்பில் ஐபிசி தமிழ் வினவிய போது அது தொடர்பில் கருத்து வெளியிட அவர் மறுத்துவிட்டார்.